நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, கோடான கோடி பரிசுத்த தேவதூதர்களினால பரலோகத்தில் எப்பொழுதும் துதித்து ஆராதிக்கப்படுகிறவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் கூடி உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். வரவேண்டிய ஜனங்களை எல்லாம் துரிதமாய் கொண்டு வாரும். வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற வண்ணமாய் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவரே உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடல்களை ஆண்டவரை பாடும்போது முழு உள்ளத்தோடு உம்மை பாடி துதிக்க உதவி செய்யும். ஆராதிக்கும் போது நன்றி செலுத்தும் போது ஏதோ கடமைக்காய் அல்ல, முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நன்றி செலுத்த உதவி செய்யும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா கொடுக்க விரும்புகிற வார்த்தைகளை ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை போதித்து நடத்த வேணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி சொன்ன தேவன், இந்த நாளிலே அப்பா தியானிக்கிற வார்த்தைகள் மூலமாக இடைபடுங்க. ஆண்டவரே உம்முடைய அற்புத கரங்களிலே தாராதனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை மாற்றுங்க. எல்லா ஜனங்களும் துரிதமாய் வந்து தேவனை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய அற்புத கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையிலும் சில பாடல்களை பாடி உற்சாகமாய் தேவனை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். பாடல் புத்தகத்தில் 1111வது பாடலை பாட போகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள்
ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 231வது பாடல். மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, மேசியா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், மேகத்தோடு போனவர் இவர் இவர், மேகத்தோடு போனவர் இவர் இவர், திரும்பவும் 10,000 பரிசுத்த சூழ்ந்திட, திரும்பவும் 10,000 பரிசுத்த சூழ்ந்திட, சீக்கிரம் வருவார் ஜெபத்தை நோக்கியே, சீக்கிரம் வருவார் ஜெபத்தை நோக்கியே, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, மேசியா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டுரைகளும் மதிதவிக்குதே, ஆட்டுக்குட்டியின் பாட்டுரைகளும் மதிதவிக்குதே, அல்லேலூயா பாடி ஆனந்திப்போம், அல்லேலூயா பாடி ஆனந்திப்போம், மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, மேசியா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், ஒளிவமலையில் தெரிகிறாத போ போ, ஒளிவமலையில் தெரிகிறாத போ போ, உருவத்தோடு திரும்பி வரவில் உற்று நோக்குவோம், உருவத்தோடு திரும்பி வரவில் உற்று நோக்குவோம், ஓடி பாடி உவந்து போற்றுவோம், ஓடி பாடி உவந்து போற்றுவோம், மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, மேசியா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், மனுவின் ராஜன் வருகிறார் அதோ அதோ, மனுவின் ராஜன் வருகிறார் அதோ அதோ, மறைநடுங்கிற புவியதனிட கடல் கலங்கிட, மறைநடுங்கிற புவியதனிட கடல் கலங்கிட, வானோர் போவோர் வந்து நிற்கவே, வானோர் போவோர் வந்து நிற்கவே, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, மேசியா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். ஹல்லேலூயா. கடைசியாக 821வது பாடல் எல்லாரும் முழங்கால் படிட்டு பாட போகிறோம். நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையோட நோக்கமே பரலோகத்துக்கு போகிறது. ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறது நம்மளுக்கு ஒரு நோக்கம் உண்டு, பரலோகத்துக்கு போகணுன்றது. ஆண்டவர் வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் என்னை சுத்திகரிங்க ராஜா, என் மேலே ஒரு அபிஷேகத்தை நீங்கள் வைத்தீங்க, தினந்தோறும் அதை புதுப்பீங்கன்னு கேட்டு நம்ம அந்த எண்ணெயினால் நிரப்பிட்டே இருக்கணும். நம்மளோட தீபம் அணையாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரோட அபிஷேகம்
அபிஷேகத்தில் நிறைந்து அப்பா ஆண்டவரே இயேசுப்பா அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்காக எனக்காக நீர் கொடுத்த அந்த முத்திரை அப்பா இன்னைக்கு நான் இந்த நேரத்தில் நான் புதுப்பித்து கொள்ளணும்னு கேட்டு நம்ம செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர்
அல்லேலூயா துதித்தலை ஏற்றது துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம் துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம் துதியின் சத்தம் இருந்த கதவை தகர்க்கும் துதியின் சத்தம் கத்தோவாவை இருளகற்றும் துதியின் சத்தம் இருந்த கதவை தகர்க்கும் துதியின் சத்தம் வாழ்க்கையில தீபமா நீர் வந்தீர்கள் அதுவரை துதிக்கிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் துதித்தலை இன்பமானது அல்லேலூயா துதித்தலை ஏற்றது துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம் துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம் உடனுடனே கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம் உடனுடனே கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம் ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம் ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம் துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம் துதியின் சத்தத்தோடு மேன்மை உள்ள தேவன் ராஜ் அப்பா எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுகிற தேவன் நீர் எங்கள் நல்ல மேய்ப்பர் நீர் தகப்பனே அப்பா நாங்கள் வழி இடறி போகும்போது அன்போடு எத்தனையோ பேரை விட்டுட்டு ஏன் ஒருத்தனுக்காக நீர் ஓடி வந்தீங்க ராஜா உம்முடைய அன்பு பெரியது உம்முடைய இரக்கம் பெரியது தகப்பனே ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ராஜா அப்பா உம்மை முழு இருதயத்தோடு துதிக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி அப்போ உம்மை துதிக்கிறோம் ராஜா அப்பா இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு கொடுக்க இந்த காலை வேளையில ராஜா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே துதி பலிகளை செலுத்தி உம்மை உயர்த்துகிறோம் ராஜா அப்பா ஆண்டவரே இயேசுப்பா நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா யெகோவா ஈரே அப்பா எந்த நல்ல மேய்ப்பர் நீர் ராஜா என்னை காண்கிற தேவன் அப்பா எந்த கண்மலை நீர் தகப்பனே ஹல்லேலூயா எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தில் உள்ள தேவன் நீர் பெரியவர் ராஜா நீர் பெரியவர் தகப்பனே ஹல்லேலூயா அவரை விசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் உள்ளத்து நாளத்தில் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே எனக்காக யுத்தத்தை செய்கிறவர் யோர்தானை பிளந்தவரே பெருமழையாய் பிரவேசித்தார் பெருமழையாய் பிரவேசித்தார்
நம்மை மறவாத தேவன் அவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறீங்க, ஆண்டவரே என்னை மறக்கவே இல்லை, நான் எவ்வளவு தூரம் என்ன செஞ்சாலும் இந்த நாள் முதல் என்னை இங்கே கூட்டிட்டு வந்து நின்றிருக்கிறார். எனக்கு கொடுத்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்க வாக்குத்தத்தத்தை எனக்கு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் ஒவ்வொன்றா ஆண்டவர் நிறைவேற்றிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நீ தந்த தரிசனத்திற்காக நன்றி, அதை நிறைவேற்றி முடித்ததற்காக நன்றி ஆண்டவரே. யூ நெவர் லிவ். அப்பா நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே இயேசுப்பா அதை பொய்யாக்கவில்லை ஆண்டவரே, அது எனக்காக நீ செய்து முடித்தீங்க தகப்பனே. அதற்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்களை இதுவரைக்கும் மறவாத தேவனாயிருந்து ஆண்டவரே பனி போல உம்முடைய கிருபைகளை தந்து அனுதினமும் எங்களை வழி நடத்தி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் மீது அன்பு கூர்ந்து கல்வாரி சிலுவையில ஆண்டவரே உம்முடைய ஜீவனையே கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்த தேவன். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. ஓ இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஜனங்களே ஆண்டவரே அப்பா உண்மையான ஒரு பாசத்தோடு நேசத்தோடு நீர் அன்பாக பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காய், உம்முடைய தயவுக்காய், உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். Thank you heavenly Father. Hallelujah. Thank you for your grace Lord. Thank you for your loving Lord. உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். Oh thank you Jesus. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவானே என் தேவனே, தகப்பனே
உயர்த்தினவர்களாக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை உமக்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா 1-2 தடவை கூட அவருக்கு ஆராதனையை நன்றியை செலுத்த போகிறோம். ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. சின்ன பிள்ளைகளும் பெரியவர்களும் எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனை உமக்கே. அருகில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளையும் சொல்ல வைங்க, சத்தமா சொல்ல வைங்க. ஜீசஸ் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே உமக்கே ஆண்டவரே அனுதினமும் உமக்கே. ஆண்டவரே பரலோகத்தில் யோவான் தரிசனமாய் தனக்கு வெளிப்பட்டதை கண்டபோது 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் நீர் உலாவிக் கொண்டிருந்தீர் என்று சொல்லி எழுதுகிறார். பரலோகத்தில் உள்ள ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதான உம்முடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டதான நாங்கள் உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். உம்முடைய பாதங்களில் எங்களை ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். கடந்து போன வாரம் முழுவதும் தேவன் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்த நன்மைகள் உபகாரங்களுக்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளையில நன்றி செலுத்த போறோம். ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல கைகளை உயர்த்தி உண்மையாய் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புனீங்கன்னா கண்ணை மூடிக்கோங்க, கைகளை உயர்த்துங்க. உள்ளம் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே இதுவரைக்கும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் எங்களை வழிநடத்தி வந்தீரே. எல்லா ஆபத்துகளுக்கு மோசங்களுக்கு நீங்களாக்கி எங்கள் குடும்பமாய் எங்களை நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. வேலைகளை செய்ய எங்களுக்கு பலத்தை தந்தீரே. எங்கள் ஆண்டவரை குடும்பத்தில் தேவைகளை சந்திக்கிற தெய்வமாய் இருந்தீரே. ஒவ்வொரு நாளும் என்னோடு எங்களோடு கூட இருந்தீங்களே. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி. வாய் இருக்கிறவங்க எல்லாம் வாயை திறந்து ஏசப்பா நமக்கு நன்றின்னு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் வாய் இல்லையோ அவங்க மாத்திரம் மூடிட்டுருங்க. வாய் இருக்கிறவங்க எல்லாம் ஏசப்பா போன வாரம் முழுவதும் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திர. நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. சத்துரு எங்களை ஆண்டவரை மேற்கொள்ளாதபடிக்கு, சத்துருடைய இஷ்டத்துக்கு எங்களை விட்டு விடாதபடிக்கு உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளே எங்களை ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொண்டீரே. கால்கள் வழுவாதபடிக்கு காத்து கொண்டீரே. அப்பா மக்கு ஸ்தோத்திர. இயேசுவே மக்கு ஸ்தோத்திர. இயேசுவே மக்கு ஸ்தோத்திர. இயேசுவே மக்கு ஸ்தோத்திர. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே மக்கு நன்றி. ஆமென். இதுவரைக்கும் நன்மை செய்து நம்மை கைவிடாதபடிக்கு வழி நடத்தி வந்த தேவன் இனிமேலும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு வழி நடத்தி செல்ல வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில கைகளை மறுபடியுமாய் உயர்த்தி அப்பா இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய இந்த பரிசுத்த ஆலயத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் வழி நடத்தி செல்லும்படியாய் உம்முடைய பாதங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எல்லா நாளும் எப்பொழுதும் சரியா எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நடத்தி செல்ல போறபடினால ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி. காலை வேளையிலே அவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் நன்றி செலுத்தவும் அவருடைய கரங்களிலே
நம்மை ஒப்புக் கொடுக்கவும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து உள்ள ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க பெரிய காரியங்களை செய்ய கிதியோன் ஜெபிப்பார். స్తోత్రం కర్తావే, துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. சிங்காசனத்தில் வீட்டிற்கும் சர்வவல்லமை தேவனாய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தாவே ஸ்தோத்திக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எம்மட்டும் தகப்பனே சப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. சப்பா மத்தியிலே சப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாடி நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவ அபிஷேகத்தாலும் தேவ ஆவியின் வல்லமையால் நிரப்பின தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. சேன கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனாய கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களை சப்பா எங்கள் கண்மையில் பாகத்தை தேவன் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த தேவன் ஸ்தோத்திரம் அப்பா. போகிலும் வருகிலே சப்பா வல்லமையை கரக்குணத்துக்கு நன்றி செலுத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆபத்து விபத்து நீங்களா பாகத்தை நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த தேவன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. அவனுடைய ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. சிறியோர் பெரியோர் முதியோர் வாழ்வில் கண்டு எல்லோரும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஜீவன் தேவன் தாமே இயேசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீவ வார்த்தை மூலமாக இயேசப்பா ஆண்டவரே ஆசீர்வதிக்காம ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. உடைய தாசன மார்த்தி தகப்பனே இயேசப்பா. தேவ ஜன வேண்டிய வார்த்தையில வசனங்களை கொடுத்து ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. விடுதலோடு கடந்து செல்ல அப்படியே ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. சங்கீத வாயிலாக நீ பேசும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தை கொண்டு இயேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீ பேசும் தகப்பனே. நீ பேசும் தெய்வம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு இதயத்துக்கு வேண்டிய இயேசப்பா வார்த்தையில் கொடுத்து ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் வார்த்தையில வசனங்களை இயேசப்பா இறுதியமாய் பழைய எழுதி கொண்டு ஜீவிக்க ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா இருதயத்துல எல்லா அறையிலும் நிரப்பம் தகப்பனே. ஹல்லேலூயா. சேன கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. வாலிபுல தோப்படுகிறோம் அப்பா. கர்த்தாவே ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவன் ஸ்தோத்திரம் அப்பா. மாய்க்கு ஆண்டவரே இயேசப்பா ஆத்மா உப்பு கொடுக்க அப்படி பாதுகாத்துக்கணும். ஹல்லேலூயா. எல்லா கல்யாணங்களும் நீக்கப்படும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் உலக ஆசீர்வாத சிந்தனைகள் நீக்கப்படும் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளை தகப்பனே ஜீவன தேவன் தாமே இயேசப்பா வார்த்தை கொண்டு பேசும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த தேவன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. வார்த்தை விடுதலை உண்டு தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா வார்த்தை சுகம் உண்டு தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த தேவன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. கர்த்தாவே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவரே தேவனை ஆசீர்வதி மனுஷன் மறுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தை ஜெபிக்கிறோம் இங்கு நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் எழும்பி சங்கீதம் 34வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களாய் அபோச்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அச்சுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து
நறுகுண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த சங்கீதத்தை குறித்து முன்குறிப்பு சொல்லுகிறது, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின ஒரு சங்கீதம் என்று சொல்லி, தாவீது சவுலால் துரத்தப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த நாட்களில் ஸ்தோத்திரம் அபிமெலேக் என்கிற அந்த பெலிஸ்திய தேசத்தை சார்ந்த ஒரு சிற்றரசனை அங்கே போனால் தனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைத்து போகும்போது அங்கே உள்ளவர்கள் இந்த சவுலை தாவீதை அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி இவனை குறித்தல்லவா பாடினார்கள் என்று சொல்லி ராஜா கிட்ட போட்டு கொடுக்கும்போது அந்த நேரத்தில் அவனுடைய முகத்தை வேறுபடுத்தி நுரையெல்லாம் தள்ளி அந்த இடத்துலேருந்து தப்புவித்து ஒரு வழியாக தப்பி வருகிறார். அந்த நேரத்தில் தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறோம்? எல்லாம் நல்லா இருக்கும்போது மாத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோமா? எக்காலத்திலும் ஆண்டவரை துதிக்கிறோமா? ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா இருக்கும்போது குடும்பத்தில் 2 பாட்டு பாடி குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை எல்லா காலத்திலும் ஆண்டவரை நீங்கள் துதித்து பாடி செபிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்திலே நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆண்டவரை நாமும் தேடும்போது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாக அவர் இருப்பார். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்துன்னா ஆன்சர் பண்ணி நான் எதுக்காக கூப்பிட்டேனோ அதற்கு எனக்கு பதிலை ஆன்சரை கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தோத்திரம். எவ்வளவு நல்ல தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் பாருங்க. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமடையும், நம்முடைய ஜீவியம் பிரகாசமடையும், நம்முடைய குடும்பத்தின் நிலைமை பிரகாசமடையும். இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆண்டவரை தேடுகிறதில்லை, ஆராதிக்கிறதில்லை. ஸ்தோத்திரம். வரும்போது கூட நான் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டு இங்கே ஞானஸ்தானம் எடுத்த ஒரு அம்மா ஒரு அந்த விக்கிரக கோயிலில் ஆராதனையில் நிற்கிறது. ஏதோ ஒரு எந்த ஆராதனைன்னு தெரில. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஏன் ஆண்டவருடைய ஆலயத்தில் வருகிறதில்ல, ஆண்டவரோட நேரம் செலவிடுகிறதில்ல, தேவனை நோக்கி பார்க்கறதில்ல. யாரெல்லாம் சர்ச்சுக்கு வராமல் இருப்பாங்களோ அவருடைய வாழ்க்கை பிரகாசமாய் தேவனுக்குள்ளே இருக்காது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படல். ஆண்டவரை பார்த்தா தானே பிரகாசம். பாருங்க, சூரியனை பார்க்கிற சந்திரன் இரவு நேரத்திலையும் பிரகாசமாய் ஒளி வீசுகிறது. இப்போ ஆண்டவரே பார்க்காம நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலைன்னா என்னென்ன தான் நடக்கும்? நீ ஆண்டவரே தேடுறது இல்லையே, ஆராதிக்கிறது இல்லையே, உன் வாழ்க்கையில் குடும்ப ஜெபம் இல்லை, வீட்டில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறதற்கு எந்த ஒரு விதமான வெளிப்பாடும் இல்லையே, எப்படி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும்? ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கட்டும், அதிகாலை ஜெபங்கள் இருக்கட்டும், தேவனை பாடி மகிமைப்படுத்துகிற அனுபவங்களுடைய வீடுகளில் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையின் பிரகாசத்தை தடபணவே தேவன் விடமாட்டார். ஸ்தோத்திரம். பாருங்க, 6ஆம் வசனத்தில் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏழையாகியனா கூப்பிட்டேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போது எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை
நீங்களாக்கி ஆண்டவர் ரட்சித்தார், அப்படின்னா பாதுகாத்தார் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் கூட ஐயோ அம்மா ஒன்றுமே இன்னும் கொடுக்கலையே, என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பசியாக இருக்குமா. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்தில் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய பிரச்சனை இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவரை தேடுகிறதே இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடாத நிலைமை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக இருக்காதுங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி அவர்கள் தேவனை பின்பற்றணும் அப்படின்னும் போது 13-14 வசனங்களை வாசிக்கும்போது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நாக்க என்ன செய்யணுமா? பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சோத்திரம். நாக்கு, இந்த உதடு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம திறக்காதபடிக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏன் வாய் நான் எதை வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா வேதம் அப்படி சொல்லவில்லை. வாயை காத்துக்கொள், விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஸ்தோத்திரம். காரணம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் மேலே நோக்கமாயிருக்கிறது. இவன் என்ன செய்கிறான், என்ன பேசுகிறான், யாரோடு பேசுகிறான், ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, குடும்பத்தில் எத்தனை நாள் ஜெபம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எதை முக்கியப்படுத்துகிறாங்களா, என்ன முக்கியப்படுத்துகிறாங்களா, உலகத்தை முக்கியப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். நோக்கமாக இருக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கே இருந்தாலும், நான் எங்கே இருந்தாலும் நோக்கமாக இருக்கிறது. இப்போ அந்த கண்களுக்கு முன்பாக நாம் அவர் பார்க்கும்போது ஆசீர்வதிக்கப்பட அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. துன்பமே இல்லை, கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லவில்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று. சோத்திரம். பெரிய பெரிய ஆள் நிற்கிறதை காட்டிலும் அவர் நம்முடைய பிரச்சனை நேரங்கள், துன்பத்தின் நேரங்கள் எல்லாவற்றிலும் அவரே நின்று, நான் இருக்கிறேன்ப்பா பயப்படாத அப்படின்னு சொல்லி நமக்காக நின்று விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுடைய எலும்புகளெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. எலும்புகளெல்லாம் காப்பாற்றுகிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய், அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைகிறவர்களாய், தேவன் நம்மை பார்த்து கொண்டு நமக்கு நன்மை செய்யும்படியாய், நம்மை நடத்தும்படியாய் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது என்பதை அறிந்து தீமை செய்கிறது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் தேவன் வழிநடத்தி செல்லும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரே ஸ்தோத்திரே ஸ்தோத்திரே. ஆமென். இப்பொழுது எல்லாரும் உட்காருவோம். சாட்சியின் நேரம். யாருக்காவது சாட்சி இருக்கா? சுருக்கமாக சொல்லுங்க. சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த சோத்திரம். ஆடிமைய சிறு சாட்சியானது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். 9ஆம் மாதம் 8ஆம் தேதி என் பையனுக்கு திருமணத்தை நாங்கள் வைத்திருந்தோம். அநேக தேவைகள் உண்டு, நெருக்கம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனாலும் தேவன் அது மத்தியிலையும் எங்களுக்கு எத்தனை பிரச்சனை எதிர்கொண்டு வந்தாலும், சத்துரு எங்களை மேற்கொண்டாலும் கர்த்தர் எங்களை கைவிடாதபடி பாதுகாத்து அந்த திருமணத்தை என் ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். எங்களால் ஒன்றுமே இல்லை, எந்த தகுதியும் எனக்கு இல்லை. எதையும் மேல்மை பாராட்டவும், எதுவும் பெருமைப்படும் என்னிடத்துல எதையுமே கிடையாது. நானும் என்னுடைய தேவன்
அவரை நான் கரம் பிடித்தபடினால, அவரை நம்பி நான் இருக்கிறபடினால என் பிள்ளைகளையும் வெட்கப்படுத்த விடவில்லை, என்னையும் இதுவரைக்கும் கைவிடவில்லை. ஒரு குறையும் இல்லாதபடி எத்தனை குறைகள் பட்டது, பண தேவைகள் குறைப்பட்டது, பலவீனங்கள் வந்தது, சோர்வு வந்தது. எப்படி இதை செய்து முடிக்க போகிறோம், எப்படி ஜெயம் எடுக்க போகிறோங்கிறது ஒரு மன சோர்வு வந்தது. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிலையும் தேவன் அடிமையோடு கூட இருந்தார். எனக்கு பலம் தந்தார், உற்சாகம் தந்தார். பல இடங்களுக்கு போகவும் கர்த்தர் உதவி செஞ்சார், சமாதானத்தை தந்தார். அது மாத்திரமில்லாதபடி என்னோடய தாயார் கூட மரித்து 1.25 வருஷம் ஆகுது. அவங்க கட்டுமடி நான் வாஞ்சித்தேன். அது ரொம்ப தடையாக இருந்தது. ஆண்டவர் இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு அதையும் தேவன் கல்றையை எடுத்து கட்டுமடி அதுக்கும் பண தேவைகளை சந்தித்தாங்க. ஆனால் அந்த பணம் தேவை பாருங்கள், மாதம் ஒரு 1000 ரூபாய் நான் கட்டி வச்சுருந்தேன். அதை அன்றைக்கி செய்ய போகிறோன்னா ஞாயிற்றுக்கிழமை காசு கொடுத்தாங்க. அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த ஒரு ஏக்கத்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார். கர்த்தர் நாம மையப்படுவதாக பிள்ளைகளை திருமணத்தை இணைக்க செய்தார். பிள்ளைகளை வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து தேவன் நாம மையப்படுவதாக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தில் மகனுடைய திருமணத்தில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியனை சாட்சியாக நேரத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 5 மாதத்துக்கு முன்பாக என் மகனுக்கு திருமணம் நடந்தப்போ சாட்சி சொன்னேன். அப்போ அந்த வீட்டுக்காண்டி நான் ப்ரேயர் பண்ணேன், எனக்கு சொந்த வீடு வேணுண்டு. என் தேவன் நான் எப்படி வேணுனோ, நான் நினைத்ததுக்கும் ஜெபித்ததுக்கும் அதிகமாகவே என் தேவன் எனக்கு கிருபை செய்தார். நல்ல இடத்தில் எனக்கு வீடு வாங்க கிருபை செய்தார். போன திங்கட்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். என் தேவன் எல்லா காரியங்களும் எனக்கு நேர்த்தியாக செய்து முடித்தார். இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது. ஒரு இடம் ஒன்று விற்கிறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் தடையாகி கொண்டு இருக்கிறது. அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இந்த வீடு வாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பாஸ்டர்கிட்ட நான் என்ன காரியம் சொல்லி ஜெபம் பண்ணாலும் எனக்கு இந்த சபைக்கு வந்ததுலேருந்து எல்லாமே நன்மையாக முடிக்கிறது. வீடு வாங்க திருமணத்துக்காக நான் ஜெபம் பண்ண சொன்னேன், ஜெபம் பண்ணார். எனக்கு நல்லபடியாக திருமணம், நல்ல ஒரு பொண்ணு கடவுள் ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. அதே போல் நிறையா பிரச்சனைகளுக்கு நான் பாஸ்டர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் எனக்கு உடனே அதை நிறைவேற்றி கொடுக்குறாரு. ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு போதகரை கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே போல் இந்த வீட்டு பிரச்சனைக்காண்டி நான் அலையும் போது கீபோர்டு வாசிக்கிற தம்பி ஜான் தம்பியும் எனக்கு நிறைய உதவி பண்ணார். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வீடு நல்லபடியாக முடிஞ்சது. அதே போல் இந்த இடமும் நல்லபடியாக முடிஞ்சு நான் சாட்சி சொல்லணும். என் தேவன் எனக்கு அற்புதம் செய்யணும். அடியனை சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தில் மகனுக்கு திருமண தடைகளை மாற்றி திருமணம் நடக்க செய்தார். அதுபோல் ஒரு இடம் வாங்குவதற்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். சபையிலும் ஜெபித்தோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இந்த பார்வதி நகர் பகுதியில் ஒரு வீடு கட்டின வீடோடு வாங்கும்படியாய் உதவி செய்தார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஊரில் ஒரு அந்த வாரிசு சான்றிதழ் கிடைத்து இவர்களுடைய இடத்தையும் விற்க கர்த்தர் உதவி செய்யணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியனை சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. தங்கச்சிக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுனால அவள் மனசு ரொம்ப கஷ்டமாக, அவங்க வீட்டுக்காரர் இறந்ததுனால நான் சர்ச்சுக்கெலாம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே இதுவாக இருந்தா. ஆனாலும் பாருங்கள், இந்த 1 வருஷம் ஆகுது அவர் இறந்து. சர்ச்சுக்கே போகாமல் இருந்தா. நான் எங்கள் வீட்டில் வரும்போது நான் அன்றைக்கி நைட்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு குடும்பமாக ஜெபம் பண்ணிட்டு படுத்தோம். காலையில் எழுந்ததும் என்ன சொன்னால், நான் சர்ச்சுக்கு வரலக்கா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இன்றைக்கி ஒரு நாள் வா, ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய காரியம் செய்வார் அப்படின்னு ஐயாக்கிட்டேயும் சொல்லி ஜெபம் பண்ணேன். அவள் பிரச்சனையோடு வந்தா. ஆனால் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை இங்கே சபைக்கு வந்து அவள் ஜெபம் பண்ணிவிட்டு போனதும் வீட்டுக்கு போய் உட்கார கூட இல்லை. உடனே அவங்க மச்சினை ஃபோன் பண்ணி, எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வாங்க நீ வீட்டுக்கு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் வந்து இட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் பாருங்கள், நான் எவ்வளோ பிரச்சனையோடு வந்தேன் மக. எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் அன்றைக்கி ஒரு நைட்டு தான் நான் எங்கள் கூட உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் பெரிய காரியம் செய்து
அந்த மரணத்தையே அவள் மறக்கிற அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்தார். அன்றைக்கி பேசின வார்த்தை எல்லாம், அவள் பேசுனது எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பான வார்த்தையாக பேசினான். ஆண்டவரை நான் கொஞ்சம் கைவிட்டதுனால தான் என் கணவர் என்னை விட்டு போனாருன்ற சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்தார். போய் அந்த வீட்டில் சமாதானமாக இருக்கிற. காலையில் பெரியம்மா நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டோம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அம்மா நான் இப்போ தான்மா தூங்கி எழுந்தேன் அப்படின்னு. எனக்கே வெக்கமாக ஆயிடுச்சு குழந்தை சொல்லும் போது. அவங்க பாருங்கள் வந்து இந்த 3 வாரமாக சர்ச்சுக்கு போகிறாங்க. நான் லேட்டாக வந்ததுனால ரொம்ப வெக்கப்பட்டேன். ஆண்டவர் கோடான கோடி நன்றி. இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கணும். சபைக்கு திரும்பவும் போவேன். ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய ஜபத்தை கேட்பி ஆண்டவரே என்ன. ஆனால் ஆண்டவர் இந்த 3 வாரமாக ஜபத்தை கேட்டு குழந்தை சர்ச்சுக்கு போக உதவி செய்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அவளுக்கு வேலை வந்திருக்குது, ஆனால் இன்னும் அந்த பணம் கட்டல. அந்த பணத்தை ஆண்டவர் சீக்கிரமாக சந்திக்கணும். நான் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். அது கர்த்தர் செய்ய உதவி செய்வ. சோத்திரம் சோத்திரம். அவருடைய தங்கச்சி இங்கே ஆலயத்துக்கு வந்தார்கள். ரொம்ப நாட்களாக ஆலயத்துக்கு போகாத சௌரி தொடர்ந்து ஆண்டவரை தேட ஆராதிக்க உதவி செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த வேலையும் கொடுத்து சாட்சியாய் நிறுத்தணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஜீவன் சுகம்பலனை தந்து ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்தியிருக்கிறபடினால எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லைஃப் ஸ்டைலு மாறணும், லைஃபே கொஞ்சம் மாறணும். உன்னால தானே அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணுமே. லைஃப் ஸ்டைலு மாறணும், லைஃபே கொஞ்சம் மாறணும். உன்னால தானே அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணுமே. திரணனா 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 திரணனா. பாவத்துக்கு நோனோ யோசேப்பு போல ஓடணும். பாவத்துக்கு நோனோ யோசேப்பு போல ஓடணும். வேத வசனம் படிக்கணும், அது காட்டும் பாதை நடக்கணும். டெய்லி வேத வசனம் படிக்கணும், அது காட்டும் பாதை நடக்கணும். திரணனா 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 திரணனா. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவருமாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:12. ஓசனா நாமத்தினாலே வருகிறவன் சோத்தரிக்கப்பட்டவர். மார்க்கு 11:9. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவன், முது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. சங்கீதம் 119:9. காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும். சங்கீதம் 82:1. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16:9. சிங்கக்குட்டிகள் தாயில் சேர்ந்து பட்டினாய் கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் கூட வராது. சங்கீதம் 34:10. தீமையை செய்து விட்டு விலகி நன்மையை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 34:14. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீதிமொழிகள் 2:6. பிறருக்குள் யாதையொன்றையும் இச்சையாய் இருப்பதாக. ஆத்திராகமம் 20:17. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்து கொள்கிறார், துன்மார்க்கின் வழியும். சங்கீதம் 1:6. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. கட்டவனை திங்கிக்கும் இலக்கி காப்பார். சங்கீதம் 121:7. அவர் தாமே தம் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலமே தோமுந்தார். அவர் தலைமைகளால் கனமானீர்கள். 1 பேதுரு 2:24.
உன் குடியும் அபிஷேகம் தொட்டியும் வாசல் வைக்கப்பட்டிருக்கும் பாகமாக வீட்டு தஞ்சி. நான் இன்று முதல் உங்களை ஆஸ்பியாக்கி ஆண்டு 19 தேவன் நினைக்கிறேன். நான் பயப்படேன் சங்கீதம் 56:11. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்துட்டு. நமக்கோடு பாலகன் பிறந்தார், நமக்கோடு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 6:9. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஏசாயா 43:2. நீ என் பார்வைக்கு அருமுனைப்படினால் கனம் பெற்ற. ஏசாயா 44. ஆதலால் பிள்ளைகளை எங்களுக்கு செவி கொடுங்கள், என் வழியில் காத்து நாடுகள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8:32. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே. லூக்கா 1:37. ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வழியை காத்து நாடு பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8:32. அவைகளை உன் கையின் மேல் அடைக்கலமாக கட்டிக்கொள்வாயாக, அவை உன் கண்களுக்கு நடுவே அவர்களுக்குரிய இருக்க கடவது உபகம் மாறியட்டு. பிரைஸ் தி லார்ட். வசனங்களை சொன்ன எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஞானத்தினால் கிருபையினால நிரப்பி நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இவர் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கருயத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே. கருயத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே. நேரத்தில் நாயகாக்கி உன்னை இனிதாய் வருத்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கங்கபாதை காரிருள் தூய தேவ ஒளியே. கனகபாதை காரிருள் தூய தேவ ஒளியே. அருள்மிகு அருள்நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த வேளையில் ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதித்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜனங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்கிற வார்த்தையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் நிறைவேற்றணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வியாதி பலவீனங்கள் உள்ள ஒவ்வொரு
விசுவாசிகளுக்கும் தேவன் நல்ல சுகபலனை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். வைரஸ் காய்ச்சல் உள்ள சாரோன் நல்ல விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருடைய பலவீனங்களை தேவன் நீக்கி போடணும், எல்லாரையும் சுகமாக்கணும். கைகளை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவீனங்களோடு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கும். உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியா இந்த வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.